எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹாப்பினஸ் வர்சஸ் ஃபேத், நம்பிக்கை மற்றும் குஷி. டைரக்டாக சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபிசிக்ஸை பார்த்துட்டு, பௌதீகம் பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட் வரும். ஃபிசிக்ஸில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இது கேள்விப்பட்டிருப்போம். இந்த வார்த்தைகளெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு வார்த்தைகள் கேட்டிருப்போம். அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, ஏயோடைய வேல்யூ கூடிச்சுன்னா, மதிப்பு கூடிச்சுன்னா பியோட மதிப்பும் கூடும். ஏயோட மதிப்பு குறையுதுன்னா பியோட மதிப்பும் குறையும். இதுதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஏயோட வேல்யூ கூடிச்சுன்னா பியோட வேல்யூ குறையும். அப்படியே உள்டாயிடும். இப்போது ஓம்ஸ் லா அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஓகேவா? வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். உங்களுக்கு தெரியும். அப்படின்னா நான் வோல்டேஜ் கூடும்போது கரண்ட் கூடும், வோல்டேஜ் குறைஞ்சதுன்னா கரண்ட் குறையும். எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம வீட்டில் இருக்க கரண்ட் சப்ளை வோல்டேஜ் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? லைட்டெல்லாம் டிம்மாக இருக்கும். ஏன்? வோல்டேஜ் கம்மி, அதனால் அதை கூட கலந்து போகக்கூடிய கரண்ட் கம்மி, அதனால் டிம்மாக எரியுது. நம்ம வீட்டில் வோல்டேஜ் நல்லா ஹையாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இதுவும் இந்த டியூப்லாம் பிரகாசமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஓம்ஸ்லா என்ன சொல்லுதுன்னா, V இஸ் ஈக்குவல் டு IRன்னு சொல்லுது. Vனா வோல்டேஜ், ஐனா கரண்ட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் அதை தடுக்கக்கூடிய சக்தின்னு அர்த்தம். அப்போ இதில் ஐயுக்கும் ஆருக்கும் என்ன சம்பந்தம்? ஐனா கரண்ட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். I இஸ் ஈக்குவல் டு V/R அப்படின்னா என்னென்னா, current is inversely proportional to resistance. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பேனை தான் காட்டுறேன். இது ஒரு மெட்டல்னு வச்சுக்கோங்களேன். இது வழி அதிகமான கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இது கொடுக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ், தடுப்பு இது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கரண்ட் அதிகம், ரெசிஸ்டன்ஸ் கம்மி. ஒருவேளை இதில் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இதில் கடந்து போகக்கூடிய கரண்ட் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இதான் ஓம்ஸ்லாம் சொல்லுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா அது வீடியோ தலைப்பு ஹாப்பினஸ் வைசஸ் ஃபேத்னு இருக்குது, இங்கே ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுக்கிறாரு. ஏன் சொல்கிறோம்னா, பரமாத்மாவும் சொல்கிறாரு, ஹாப்பினஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபேத் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? பாருங்கள், நமக்கு ஒரு பிரச்சனை வருது, கடவுள்கிட்ட சொல்கிறோம், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, தீர்த்து வைப்பான். அந்த ப்ரேயர் பண்ணி முடித்த உடனே உங்களுக்குள்ள ஒரு தெம்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு குஷி வந்துடும். இனிமேல் கடவுள் பார்த்துப்பாரு. கரெக்டாக அந்த சந்தோஷம் தானே வந்துடும். இனிமேல் அவர் பார்த்துப்பாரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு. ஆனால் என்னதான் ப்ரே பண்ணாலும் சரி, என்னதான் சொன்னாலும் சரி, உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வேளை நடக்காமல் போயிடுச்சுன்னா, சரியாக வரலன்னா, இப்படி ஒரு எண்ணங்கள் வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, குஷியோட அளவு குறைஞ்சிடுது. கரெக்டாக? அதனால தான் சொல்கிறோம், குஷி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பிக்கை. நம்பிக்கை அதிகமாகும் போது குஷி அதிகமாகுது. பாருங்களேன், எனக்கு நிறைய பேர் கூப்பிட்றாங்களே, அதில் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 20-25 வயசு இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். அவங்க ஒருத்தரை விரும்புகிறாங்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது விஷயமே என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. நான் டெய்லி பரமாத்மா கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் பரமாத்மாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவரோட வேலை கிடையாது. கரெக்டாக? மங்களம் செய்பவர் சிவனை சொல்கிறோம், என் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவரோட வேலையா? இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள், இங்கே என்னாச்சுன்னா, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆழ் மனசில் சொல்கிறது என்ன? பரமாத்மாவுக்கு இதான் வேலையா? எனக்கு கல்யாணம் சேர்த்து பண்ணி வைக்கிறது தான் வேலையா? அந்த தம்பி இருக்கார் இல்லையா, யாரை விரும்பணுன்ற கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த தம்பி ஃபோன் எடுக்க மாட்டாராம், எஸ்எம்எஸ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டாராம், வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ண மாட்டாராம். ஆனால் இவன் திரும்பி வருவேன், அதாவது திரும்பி வருவாருன்ற நம்பிக்கை இருக்குது வாழ்க்கையில். ஆனால் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு அவன் வரவே மாட்டானோ. பாருங்க, இப்படி இருக்கக்கூடிய இதில் தான் பிரச்சனையே வருது. பரமாத்மா கிட்ட நம்பிக்கையில் தான் ப்ரே பண்ணுறாங்க. ஆனால் நாலேஜ் படி உங்களுக்கு ஒரு டவுட்டு, கடவுளுக்கு தான் வேலையா, நம்மளை காப்பாற்றுவாரா? அப்போ என்ன நடக்கும்? குஷி இருக்கவே இருக்காது. எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ குஷி அதிகம். வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார்.
ஐசியூவில் இருக்கார். குடும்பத்தில் இருக்கிற தெரிஞ்சவர் தான், நமக்கு தெரிஞ்சவர். அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், பிரதர் என்னோட தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அப்படி இப்படி நான் யோகா பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், அவர் எழுந்து வந்துடுவார் அப்படின்னு ஒரு சைடில் சொல்கிறார். ஒரு சைடில் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னா, தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்க காரணம் அவரோட கர்ம கணக்கு. கரெக்டாக? அப்போ கர்மத்தை அனுபவிக்க வேண்டியது அந்தந்த ஆத்மாவோட வேலை. பரமாத்மா என்ன பண்ணுவார்? பரமாத்மாக்கு இதுதான் வேலையா? ஒவ்வொருத்தரும் என்னென்னோ பண்ணிவிடுவாங்க அவங்கவுங்க பிறவியில், அப்புறம் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டு தான் பரமாத்மாவோட வேலையா? அப்போ என்ன எடுத்துன்னா, ஒரு சைடில் பரமாத்மா தான் நம்புறாரு காப்பாற்றுவார்னு, ஒரு சைடில் அவர் கர்ம கணக்கு அவர் அனுபவிக்க போகிறாருன்னு நினைக்கிறார். இங்கே என்னாச்சுன்னா, எப்போ பரமாத்மா சொல்லிட்டேன் அவர் சரியாயிடுவார்னு நினைக்கும் போது ஒரு குஷி இருக்குது, கர்மத்தை காப்பாற்றிடுவார். எப்போ இப்படி திங்க் பண்ணுறாரோ, அவன் கர்ம கணக்கு அவன் அனுபவிக்கிறான், நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்கும் போது குஷியோட அளவு குறைஞ்சு. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ப்ராப்ளம். நேற்று வானிலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரே லைனில் பரமா சொல்கிறார், குஷி அதிகமாகணும்னா நம்பிக்கை அதிகமாகணும். அவ்வளோதான். உங்களுக்கு குஷியே இல்லைன்னா வாழ்க்கையில் இப்போது உங்களுக்கு என் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டார். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார். உண்மை தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அவரை நம்புறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஒரு விஷயத்த, ஆனால் இங்கே பேசுகிறது உங்கள் நடவடிக்கை எல்லாமே அவரை நம்பாத மாதிரி இருந்ததுன்னா என்ன நடக்கும் வாழ்க்கையில்? சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். பாயிண்ட் நீங்கள் முன்னாடினா ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் செவரில் எங்கெல்லாம் ரூம்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் ஒட்டி வைங்க. அடிக்கடி இதை படிச்சுட்டே இருங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் நிறைய சொல்ல முடியும், எனக்கு இப்போ ஞாபகம் வர சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கும் ஞானம் தெரியும், அதில் நல்ல பாயிண்ட்ஸ் எழுதிக்காங்க. அதில் ஒன்று பரமாத்மா நான் அடிக்கடி நினச்சிக்கிறது தான், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி என் குழந்தையோட ரோமத்தை போல கூட ஒருத்தர் நான் டச் பண்ண முடியாதுன்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டீங்கனாலும் பரமாத்மா நினைவில் இருந்து பரமாத்மா சக்தி வாங்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் உங்களை உலகத்தில் அசைக்கக்கூடிய ஒரு சக்தியும் கிடையாது. இது பரமாத்மா கேரண்டி. இதுக்கு நான் ஒரு வாழ்மை எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்கோங்க பேப்பரில். நம்ம ரோமத்தை கூட ஒரு நாள் டச் பண்ண அப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உலகத்தால் ஒருத்தராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், பரமாத்மா சொல்ல, நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் மாட்டிங்க, வெளியே வரதுக்கு வழியே இல்லை, எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்குன்னு நினச்சிங்கன்னா பரமாத்மா ஒரு வானிலை சொல்கிறாரு, ஒரு வெண்ணெயில் ஒரு முடி இருந்ததுன்னா அது எப்படி ஈஸியாக அந்த முடியை எடுத்து வெளியே எடுத்துட முடியுமோ, நான் உன்னை அந்த பிரச்சனையிலேருந்து எடுத்து வெளியே வச்சிருவேன்னு பரமாத்மா சொல்லியிருக்கிறேன். இவருங்க எவ்வளோ படிக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க, அது எப்போ நம்ம லைஃபுக்கு தேவையோ அந்த டைம் வரணும், ஞாபகம் வரணும் அந்த பாயிண்ட். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய நம்பிக்கை கூடும். நம்பிக்கை கூடனா குஷி கூடும். அதுதான் சொல்கிறோம். மூணாவது என்ன பண்ணலாம்? பரமாத்மா சொல்கிறார், நாடகம் நல்லது. அப்படியா? அப்போது பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு? எது நடந்திருக்கிறதோ நன்றாகவே நடந்திருக்கிறது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, எது நடக்க போகுதோ நன்றாக நடக்க போகுது. 3 காலமும் நல்லது தான். அப்போ நமக்கும் எது நடந்தாலும் சரி அதில் ஒரு நன்மை அடங்கியிருக்கு. அந்த நன்மை சில டைம் இப்போவே புரியும், இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரியும்னு புரிஞ்சுக்காங்க. அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது புரிஞ்சுக்காங்க. நாடகம் நல்லது, ட்ராமா நல்லது, இது புரிஞ்சுக்காங்க. அப்புறம் பரமாத்மா காட்ஸ் அரித்மேட்டிக் புரிஞ்சுக்காங்க. நம்பிக்கையோடு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் 1000 ஸ்டெப் எடுத்து வரேன்னு பரமாத்மா சொல்கிறார். ஓகேவா? ஸோ நம்ம நம்பி தான் கூப்பிடணும் பரமாத்மா. காட்ஸ் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், காட்ஸ் அரித்மேட்டிக்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் என்ன சொல்கிறோம்? காட்ஸ் அரித்மேட்டிக் வந்து மல்டிப்ளிகேஷன், அடிஷன் கிடையாது. அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை வைக்கலை அப்படின்னா உங்கள் சைடில் 0. பரமாத்மா 1000 ஸ்டெப் எடுத்து வச்சாலும் 0 × 1000 இஸ் 0. ஒரு பலனும் நடக்க போகிறதில்ல. நம்பிக்கையாக எடுத்து வைக்கும்போது 2 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா பரமாத்மா 1000 வச்சா அது 2000. ஏன்னா அது மல்டிப்ளிகேஷன், அடிஷன் கிடையாது. ஸோ காட்ஸ் அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோடு கால் எடுத்து வச்சாதான் பரமாத்மாவோட உதவி கிடைக்கும். தைரியம் வேண்டும். அடுத்தது பரமாத்மா வானிலை சொல்கிறாரு, எப்பெல்லாம் நீ கஷ்டத்தில் மாட்டிட்டு இருக்கணும் உங்களை காப்பாற்றுறதுக்காக ஏஞ்சல்ஸ் அனுப்புவேன், தேவதைகளை அனுப்புவேன்றார். இது நான் கண்கூட பார்த்துருக்கேன் என்னோட வாழ்க்கையில். யாரோ எப்பப்போ ஒரு ஃபோன் கால், ஒரு SMS, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், இது வழியாக எனக்கு நிறைய உதவிகளை எங்கெங்கிருந்தோ பரமாத்மா அனுப்பிட்டே இருக்கார். இது நீங்களும் அனுபவம் பண்ணுவீங்க. சரியா? பரமாத்மா சொல்ல, நான் தேவதைகளை அனுப்புவேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்களேன், உலகத்தில் எல்லாருக்கும் தான் கலிகாலம் இல்லையா, பிரச்சனைகள் வருது. பாக்கி எல்லாருக்கும் இல்லாத ஒரு ப்ளஸ் நமக்கு, அந்த எக்ஸ்பெஷலி இந்த ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு சாட்சாத் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா ஆஜராகிறார்.
இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய உதவி. டைரக்டாக சாட்சாத் தந்தையே வர்றது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பரமாத்மா சொல்கிறாரு, நான் சொல்கிற ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் மன்மத்தோ பரமத்தோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். மன்மத்துன்றது தன் வழி, பரமத்துன்றது அடுத்தவங்க வழி, ஸ்ரீமத்துன்றது ஸ்ரீனா உயர்ந்த மத்துனா வழி, பரமாத்மாவுடைய உயர்ந்த வழி. அதேமாதிரி பரமாத்மா சொல்கிறாரு வேற ஒரு வீடியோ வானிலை, உனக்கு என்ன வேணுமோ எப்போ வேணுமோ கரெக்டான நேரத்தை நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த நம்பிக்கை இருக்கணும், அவர் கரெக்டாக தான் கொடுக்குறாரு, கரெக்டாக தான் கொடுப்பாருன்னு. ஓகேவா? அப்புறம் பரமாத்மா சொல்கிறாரு, உன்னுடைய சுத்தமான சங்கல்பம், நல்ல நல்ல எண்ணங்கள் தானாகவே கிளியராக, நீங்கள் சொல்லக்கூட வேண்டாம், எனக்கு தெரியும். பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தை நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பொருளை எடுத்து வைக்குது, இல்லை ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி எடுக்குதுன்னு நீங்கள் அதை பார்க்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? நேராக போய் அந்த குழந்தை தூக்கி விட்டு அந்த பொருளை எடுத்து கொடுப்பீங்க. கரெக்டாக? ஸோ கண்ணு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆத்மாவுக்கு ஒரு இதுன்னா உடனே நம்ம உதவிக்கு போகிறோம் இல்லையா? அப்போ ஆத்மாவின் தந்தைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ ஆத்மாவின் தந்தை சும்மா வேடிக்கை பார்த்துனே உட்காந்து இருப்பார், ஹெல்ப் பண்ணாமல். கண்டிப்பாக வருவாருங்க, கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இந்த வாசகங்கள் சும்மா படிச்சுட்டு போகிறதுக்கு கிடையாதுங்க, அது ரத்தத்தோட ரத்தமாக கலந்துடணும். அதுக்காக நீங்கள் தயவுசெய்து எழுதி வைங்க. யாரெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கான்னு நினச்சா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான வார்த்தை என்ன சொல்கிறோன்னா, குஷி அதிகமாகணும்னா நம்பிக்கை அதிகமாகணும். யார் இடத்துல நம்பிக்கை குறையுதோ அப்போ குஷி இருக்கவே இருக்காது. இதை வச்சே நீங்கள் முடிவு பண்ணுங்க. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, நம்ம இந்த மொபைல் ப்ராப்ளம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா? நேற்று கொண்டு போய் கொடுத்தேன் சாம்சங்கில். அப்போது அவங்க செக் பண்ணிவிட்டு இது 1 இயர் வாரண்டி இருக்குது, நாங்கள் சரி பண்ணி கொடுத்துறோன்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, ஒரு மாதத்துக்கு முன்னாடி தண்ணி ஏறிடுச்சு, அதான் ப்ராப்ளம், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு. பார்த்து என்ன சொன்னால், இந்த போர்டே மாற்றணும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9,500 10,000 வரைக்கும் ஆகும் சார், எனக்கு தயவுசெய்து இதெல்லாம் பண்ணிடாதீங்க, புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிக்கோங்க, இது வேணால் ஒரு இது மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அதனால் அடுத்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கோம். எனக்கு 2-3 பேர் உதவி பண்ணுறேன்னு உதவி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, யாராவது காப்பாற்றிடுவாங்க, எப்படியோ மொபைல் வந்துடும், அதெல்லாம் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்ம வீடியோ போட்டுருவோம். அதெல்லாம் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா, நேற்று இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எடிட்டே பண்ணலை, அப்படியே அப்லோட் பண்ணிட்டோம். எப்படி பண்ணியிருக்கோம்னா, ரெக்கார்டிங் பண்ணிட்டோம், இன்னும் டச்சே ஒர்க் ஆகாதனால ரெக்கார்டிங் பண்ணிட்டோம். அது கீழே மட்டும் அந்த டச் ஒர்க் ஆகும், அதனால் டெலிகிராம்னு ஒரு அப்ளிகேஷனில் ஷேர் பண்ணிட்டோம். அப்புறம் டெஸ்க்டாப் இருக்குது இல்லையா, மேக்கோட ஒரு டெஸ்க்டாப் இருக்குது, அதில் டெலிகிராமோடைய வெப் வெர்ஷன் போயிட்டு அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி அங்கேருந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுனால நம்ம எடிட்டிங்கே பண்ணலை. 1-2 நாளுக்குள்ளே நம்ம பரமாத்மா உதவியில் ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்கிடுவோம், பழையபடி நம்ம பக்காவாக போட்டுடலாம். சரியா? இப்போ இந்த வீடியோ மூலமாக சொல்ல விருப்பப்படுற ஒரே விஷயம், குஷி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பிக்கை. நம்பிக்கை அதிகமாகி இருந்தால்தான் நம்ம குஷியோட அளவு கூடும். அதற்கு இந்த வாசகங்கள்லாம் எழுதி வச்சுக்காங்க, அடிக்கடி மனனம் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.